அவர் எனக்கு ஒரு வஸ்திரத்தையும் ஒரு சால்வையும் கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதி என்னும் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையினாலே அவர் எனக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தில் முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, எனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் வரைக்கும் கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியான வஸ்திரம் என்னிடத்துல இல்லை. அழைத்திருக்கிறாங்க, அழைப்பு இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்குண்டான தகுதியான வஸ்திரம் என்ன இல்லை, என்கிட்ட இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் வஸ்திரத்தினால, அதுவும் ரட்சிப்பின் வஸ்திரமாகிய அலங்கரிப்பான வஸ்திரத்தால் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், அலங்கரிச்சிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உள்ள என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. எப்படி மறுரூபம் ஆகி நம்ம பரலோகத்துக்கு பிரவேசிப்போமோ அதே போல அந்த மறுரூப வஸ்திரத்தில் ஒரு வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. சால்வை அபிஷேகத்தை குறிக்கும், சால்வை ஆசீர்வாதத்தை குறிக்கும், சால்வை நன்மையை குறிக்கும். ஆமென். எனக்கு ஒரு சால்வை என் மேலே விழுந்துச்சு அப்படின்னா என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு என்னுடைய சால்வையை தரித்திருக்கிறேன், ஏன்னா நீ எனக்கு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், சால்வை உங்கள் மேலே நினைச்சிருக்கிறார், போட்டிருக்கிறார். ஆமென். நாம் அதற்கு தகுதியானவர்களாக என்ன செய்யணும், நடக்கணும். ஆமென்.